சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆம், இயேசு கிறிஸ்து எதை சொன்னாலும் அது அப்படியே ஆகும். அவர் எதை நிற்க கட்டளையிட்டாலும் அது அப்படியே நிற்கும். ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட படகிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் போது காற்றும் கடலும் அவர்கள் படவை அமிழ்த்தத்தக்கதாய் மிகவும் கொந்தளித்தது. சீஷர்கள் எல்லாரும் பயந்தார்கள். இயேசு கிறிஸ்துவோ அடுத்தட்டிலே படுத்து உறங்கி கொண்டிருந்தார். பேதுரு இயேசு கிறிஸ்துவை எழுப்பும்போது இயேசு கிறிஸ்து எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார். அது நிற்க கட்டளையிட்டார். அது அப்படியே நடந்தது. ஏன் தெரியுமா? காற்றும் கடலும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டதினால் அது அப்படியே நின்றது, அப்படியே நடந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே ஆக வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், எந்த ஒரு தீமையும் நம்முடைய எல்லையை தொடக்கூடாது என்று சொன்னால், கர்த்தர் சொல்லுகிறது, கர்த்தர் கட்டளையிடுகிறது நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் கீழ்ப்படியும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் செய்ய விரும்புகிறாரோ அதையெல்லாம் ஆகும். எதையெல்லாம் நிற்க கட்டளையிடுகிறாரோ அதெல்லாம் நிற்கும். God bless you.